السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மால் முடிந்தவைகளை, மார்க்க விடயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதன் என்கின்ற வார்த்தைக்குள் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்கின்ற வார்த்தைக்குள் ஒரு ஷடம் இருக்கிறது, ஒரு உடல் இருக்கிறது. அதே போன்று மனிதனுக்குள் ரூஹ் என்று ஒன்று இருக்கிறது, மனிதனுக்குள் நஃப்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, மனிதனுக்குள் கல்பு என்று ஒன்று இருக்கிறது, மனிதனுக்கு அகில் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி இன்னும் சில விஷயங்கள், இப்போதைக்கு இவ்வளவு போதும் உங்களுக்கு, இன்னும் சில விஷயங்கள் மனிதனுக்குள் இருக்கின்றன. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறான விடயங்கள். ஆனால் தர்ம சங்கடமான ஒரு விஷயம், இந்த அரபு வார்த்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முழுமையான அல்லது செட்டியா இதுதான் என்று வரையறுக்கக்கூடிய தமிழ் சொற்பிரயோகங்கள் பெரும்பாலும் குறைவு. ஏனென்றால் நஃப்ஸ் என்னன்னு கேளுங்க, உயிர் என்பார்கள், தப்பில்ல, வேற வார்த்தை அதுக்கு சொல்றதுக்கு இல்லை. இல்லாட்டி ஆன்மா என்பார்கள். ரூஹ் என்றா என்னென்று கேளுங்க, அதையும் உயிர் என்று சொல்லுவார்கள். ஹயாத் என்றால் என்னென்று கேளுங்க, அதையும் உயிர் என்று சொல்லுவார்கள். அப்ப உதாரணமாக இந்த உயிர் என்கின்ற இந்த வார்த்தை கிட்டத்தட்ட இந்த மூன்று விஷயங்களுக்கும் மாறி மாறி பாவிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆனால் இஸ்லாத்தில் அது அப்படி அல்ல. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறான நிலைகளை கொண்டவை. ரூஹ் என்பது வேறு, நஃப்ஸ் என்பது வேறு, கல்பு என்பது வேறு, அகில் என்பது வேறு. இப்ப கூட நான் உங்களுக்கு அரபியில தான் சொல்றேன். அகில் என்று சொன்னால் புத்தி என்று சொல்லுவார்கள், அதே நேரத்தில் அறிவு என்றும் சொல்லுவார்கள். அறிவுக்கு வேறையாக அரபியில் வார்த்தைகள் இருக்கிறது. அதை அறிவுக்கு இல்மு என்று சொல்லுவார்கள். ஆனால் அகிலையும் அறிவு என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதற்கு அந்த வரையறுத்து இதுதான் என்று நடைமுறையில் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை அங்கே பாவிப்பது இல்லை. இப்ப நம்ம வளமையில் பேசுகின்ற பொழுது கூட சில விடயங்களுக்கு ஆங்கில சொற்களை பாவிப்போம். அது தமிழ் இருந்தாலும் அது நடைமுறையில் ஆங்கில சொல்லாகத்தான் பாவிக்கப்படும். இப்ப நம்ம தொழுகின்ற இதுக்கு காபட் என்று சொல்லுவோம். சரி, தனியாக ஒருவர் தொழுகின்ற விரிப்புகை என்று சொல்லுவோம், முசல்லா. அப்ப அதுக்கு தனியா தமிழ்ல இல்லையா? அது அரபுலன்னு சொல்லுவோம். அப்ப மொழிகளில் பொதுவாக இந்த தடுமாற்றம் மனிதனுக்கு இருக்கும். ஆக மனிதன் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், மனிதன் என்பது ஒரு சடம். அந்த சடத்துக்குள் அல்லாஹு தஆலா அக்ல் என்பதை வைத்திருக்கின்றான், புத்தி, அல்லது நம்ம வளமையில் பேசுவது போல அறிவு. இந்த அக்ல் என்பது ஒரு ஒளிமயமானது, சடமானது அல்ல. ஒரு மனிதனுக்கு கை இருக்கிறது என்ன இருக்கு பாருங்க என்று சொல்றா போல, கண் இருக்குது என்ன இருக்குது சொல்றா போல, உங்களோட அகல் புத்திய கொஞ்சம் வெளியே காட்டுங்கன்னு சொன்னால் வேணுமானால் மூளையை கலட்டி காட்டலாமே தவிர அகல் புத்திய காட்ட இயலாது. அது போல ரூஹை காட்டுங்கள் என்று சொன்னால் காட்ட முடியாது. உங்களோட நஃப்ஸ காட்டுங்க என்று சொன்னால் காட்ட முடியாது. அதே போன்று கல்பு, கல்பு என்று சொல்கிற வார்த்தைக்கு கூட இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதனில் இதயம் என்ற ஒரு சதை துண்டு இருக்கிறது.
அதையும் கல்ப் என்றுதான் சொல்லுவார்கள். அதே போல அந்த இதயத்தில் ஒரு நூறானியத்தான ஒரு ஒளி பிரகாசம் இருக்கிறது, அதையும் கல்ப் என்றுதான் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் என்ற ஆக்களில் அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்கிறான். அல்லாஹு தஆலா கூட இந்த கல்ப் என்கின்ற வார்த்தையை இவ்வாறு பாவித்திருக்கிறான். இதை பற்றி இமாம் அறிவுக்கடல் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துவார்கள். ஒரு மனிதனுக்கு கல்ப் இருக்கிறது. மனிதனுக்கு மட்டுமா கல்ப் இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு கல்ப் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வேதத்திலே அத்தாட்சி உண்டு, தெளிவான ஞானம் உண்டு, இது வழிகாட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். கல்பு உள்ள எல்லோருக்கும் இந்த அல் குர்ஆன் விளங்கும், அந்த அத்தாட்சிகள் விளங்கும் என்று சொன்னால் கல்பு உள்ளவை என்னென்னு பாருங்க. நாம கடல் பிராந்தியத்தில் உள்ள ஆட்கள் தானே. மீனுக்கும் கல்பு இருக்கு, பன்றிக்கும் கல்பு இருக்கு, பறவைக்கும் கல்பு இருக்கு. இதயம் இருக்கா இல்லையா? ஒரு கோழி அறுத்தால் கோழிக்கு ஹார்ட் இருக்குமா இல்லையா? இருக்கு. அப்ப மீனுக்கும் இருக்குது, கோழிக்கும் இருக்குது, மாட்டுக்கும் இருக்குது, ஒரு அசூசியான பன்றிக்கும் கல்பு இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க கல்பு உள்ளவர்களுக்கெல்லாம் குர்ஆன் வழங்கும் என்று சொல்வதுடைய நோக்கம் என்ன? இந்த சதை கட்டி அல்ல, ஆனால் அந்த சதை கட்டியில் அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாசம் இருக்குமே, அந்த ஒளி பிரகாசத்தை கல்பு என்று குறிப்பிடப்படும் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு ஏன்? மீனை விடுங்க, கோழியை விடுங்க, மாட்டையோ பன்றியையோ பறவையோ விடுங்க, அபூஜஹலுக்கு இதயம் இருக்கு இல்லையா? அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதயம் இருக்கவில்லையா? இதயம் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆன் விளங்கியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கியது. ஆனால் அதே போன்று ஒரு சதை கட்டியை வைத்துக் கொண்டு நடமாடிய அபூஜஹலுக்கும் இதயம் இருந்தது, ஆனால் குர்ஆன் விளங்கவில்லை. இதயம் இருந்தது, அல்லாஹ் விளங்கவில்லை. இதயம் இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விளங்கவில்லை. அப்படி என்றால் இரண்டு இதயமும் சமனா? அதற்காகத்தான் சொல்வார்கள், அபூஜஹலுக்கும் இதயம் இருந்தது, அந்த இதயத்திலே அந்த நூறானியத் என்கின்ற ஒளிப்பிரகாசம் இருக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இதயம் இருந்தது, அவருடைய இதயத்திலே அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடிய அந்த நூறானியத், அல்லாஹ்வை காட்டக்கூடிய உணரக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உணரக்கூடிய, குர்ஆனுடைய அத்தாட்சிகளை உணரக்கூடிய அந்த ஒளிப்பிரகாசம் இருந்தது. அதனால் தான் இதயம் என்கின்ற சதைக்கட்டி இருந்தாலும் சதைக்கட்டி அல்லாமல் புலன்களுக்கு அப்பால் பட்டதான ஒரு நூறானியத்தான ஒரு லத்தீஃபத்தான ஒரு பிரகாசமான ஒரு ஒளிப்பிரகாசம் இருக்கிறது, அதை கல்பு என்று சொல்லப்படும். யாருடைய இதயத்தில் அந்த கல்பு, அந்த ஒளிப்பிரகாசம் இருக்கிறதோ அவருக்கு இந்த குர்ஆனில் அத்தாட்சிகள் விளங்கும், அல்லாஹ்வை விளங்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கும். அது இல்லை என்றால் விளங்காது. அபூஜஹலுக்கு இருக்கவில்லை, அதனால் அவருக்கு விளங்கவில்லை. இவ்வளவுதான். ஆக அக்ல் என்பது வேறு, நஃப்ஸ் என்பது வேறு, கல்பு என்பது வேறு, ரூஹ் என்பது வேறு என்கின்ற விஷயங்களை மனிதனுக்குள் இவ்வளவையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க உறங்குகின்ற பொழுது நம்முடைய ரூஹ் என்ன செய்கிறது? நம்மை விட்டு வேறாகி எங்கெங்கெல்லாம் சென்று வருகிறது. அப்படி என்றால் மனிதன் ஒரு சிறைச்சாலை, மனிதன் ஒரு கூண்டு. ஒரு கூண்டுக்குள் பறவை அடைக்கப்பட்டால் அது அதனுடைய சுதந்திரங்களை எவ்வாறு இழந்து விடுகிறதோ அதுபோல மனிதனுக்குள் இருக்கின்ற ரூஹ் கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு பறவையை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இந்த உடல் எனும் சிறையை விட்டு இதை உடைத்து அந்த ரூஹ் வெளியேறுகிறதோ அது ஏற்கனவே சுதந்திரமாய் இருந்தது போல அதனுடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறது. ஏனென்றால் ரூஹுக்கு மரணம் இல்லை.
ஒரு மனிதனில் இரண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம், நிறைய இருக்கின்றது, ஒப்பீட்டளவில் இரண்டை பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ரூஹ் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நஃப்ஸ் இருக்கிறது. இந்த இரண்டுக்கு வித்தியாசம், ரூஹ் மரணம் அடைவதில்லை, நஃப்ஸ் மரணம் அடையும். ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொல்லுவது அவருடைய நஃப்ஸ். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், சகல நஃப்ஸுகளும் ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் ரூஹ் அப்படியானது அல்ல. அது இந்த உடல் நமக்கு வருவதற்கு முன்னரும் இருந்தது. நாம் அந்த உலகத்தில் வயசு, அவர் 63 வருடம் வாழ்ந்தார், இவர் 90 வருடம் வாழ்ந்தார், அவர் 100 வருடம் வாழ்ந்தார், அல்லது 6 வருடம் வாழ்ந்தார் என்றெல்லாம் சொல்லுவது எதற்கு? ரூஹுக்கா, உடலுக்கா? உடலுக்கு தான், ரூஹுக்கு இல்ல. ரூஹ்ல நாம எல்லாரும் ஒரே வயசு தான், எல்லாரும் ஒரே நாளில் தான் பிறந்திருக்கிறோம். இந்த ஹதீஸில் இது பலமானதா பலகீனமானதா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் யாருக்கும் இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி, ஒரு வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டும் படைத்தான். அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகை தடவும்படி அல்லாஹு தஆலா சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடவினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கயாம பரிபந்தம் வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கவிருக்கின்ற மனித ஆத்மாக்கள், ரூஹுகள் அத்தனையும் அந்த சந்நிதியிலே வெளியாக்கப்பட்டது. நாம எல்லாம் அப்ப நம்மட ரூஹுல நாம எல்லாரும் ஒரே பிறந்த நாள்ல உள்ளாக்கள். ஆனா அந்த நேரம் கலண்டர் தெரியா, அதால நாம கேக் வெட்டலையாக்குமா? அப்ப எல்லாருக்கும் ஒரு வயசு. எப்ப ரூஹு பிறந்த விடயத்தில் எல்லோரும் ஒரே வயதை உடையவர்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நம்மை நோக்கி கேட்கிறான். இது குர்ஆனுடைய வசனம், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். காலு, நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? பலா, நீதான் எங்களுடைய ரப்பு. அந்த ரப்புனா வ இலாஹுனா, எங்களை பரிபாலிப்பவனும் நீயே, எங்களுடைய கடவுள் இறைவனும் நீயே என்று எல்லோரும் சொன்னோம். காலு பலா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மத மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் என்கிற வார்த்தை வேண்டுமானால் அரபியாக இருக்கலாம், அல்லது தெய்யோ என்று அவர்கள் சொல்லலாம், அல்லது கடவுள் என்று சொல்லலாம், அல்லது காட் என்று சொல்லலாம். மொழிகள் வேறுபட்டாலும் உலகத்தில் 2 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் கடவுள் உண்டு, இன்னொரு சாரார் கடவுள் இல்லை. கடவுள் உண்டு என்பவர்கள் ஆத்திகர்கள், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் நாஸ்திகர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். கடவுள் உண்டு என்பவர்களில் அந்த கடவுளுடைய தன்மையை பற்றி முரண்பாடு இருக்கிறது, கடவுள் யார் என்பதில் முரண்பாடு இருக்கிறது, கடவுளுக்கு என்ன வார்த்தை சொல்வது என்பதிலே முரண்பாடு இருக்கிறது. மற்றும்படி கடவுள் இருக்கிறார் என்பதில் அவர்களுக்குள் முரண்பாடு இல்லை. இல்லையா? பௌத்தர்களிடம் கேளுங்கள், கடவுள் இருக்கிறார். இந்துக்களிடம் கேளுங்கள், கடவுள் இருக்கிறார். கிறிஸ்துவர்களிடம் கேளுங்கள், கடவுள் இருக்கிறார். ஏன் யூதர்களிடம் கேளுங்கள், கடவுள் இருக்கிறார். முஸ்லிம்களிடம் கேளுங்கள், கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் சொல்லுகின்ற வார்த்தையின் மொழி, அல்லது அந்த கடவுளுடைய தன்மைகள், அல்லது ஒருவரும் அந்த கடவுளை எடுத்துக்கொண்ட கற்பனை பாத்திரங்கள், இவைகள் வேறுபடலாம். மற்றும்படி கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார். எல்லோருடைய நம்பிக்கையும் கடவுள் இருக்கிறார் என்பதுதான். கடவுள் இருக்கிறார். அப்ப அல்லாஹ் என்று நாம சொல்றோம், கடவுளை நாம் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அரபு மொழியில ஒரு மாற்று மத சகோதரர் இருந்தால் அவர் கடவுளுக்கு இலாஹ் என்று சொல்லுவார். ஒரு ஆங்கில மொழியில உள்ளவர் கோட் என்று சொல்லுவார். ஒரு தமிழ் மொழியில உள்ளவர் கடவுள் என்று சொல்லுவார். சிங்கள மொழியில உள்ளவர் தெய்யோ என்று சொல்லுவார், அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லுவார்.
இப்படியான வார்த்தைகள் வித்தியாசப்படும். ஆனால் கடவுள் உண்டு என்பதிலே எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் இரட்சகன் இல்லையா என்று கேட்கிறான். காலு பலா. இங்கிருக்கின்ற எல்லா மனித வர்க்கமும், நாத்திகராக இருந்தாலும் சரி, ஆத்திகராக இருந்தாலும் சரி, பௌத்த, இந்து, கிறிஸ்து, இஸ்லாம் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ரூஹ் என்று வருகின்ற பொழுது எல்லோரும் சொன்ன வார்த்தை காலு பலா, அந்த ரப்புனா வ இலாஹுனா, நீதான் எங்களுடைய இரட்சகன், நீதான் எங்களுடைய கடவுள் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆலம் அர்வாஹ் என்கின்ற அந்த நிலையில் உயிர்கள் மட்டும் பிறந்த பொழுது, இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர்கள் 4 சாரார்களாக பிரிந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலேயே எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பொழுது கூட அல்லாஹு தஆலா எங்களை சும்மா விடவில்லை. அவன் சொன்னான், உங்களோடு நானும் சாட்சியாளனாக இருக்கிறேன், நீங்க எல்லாரும் எனக்கு சுஜூது செய்யுங்க பாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சுஜூது செய்யுங்க என்று சொன்ன உடனே ஒரு சாரார் உடனே சுஜூது செய்து விட்டார்கள், அங்கே ஆலமுல் அர்வாஹிலே. இன்னொரு சாரார் சற்று தாமதித்து சுஜூது செய்தார்கள். இரண்டாவது இன்னொரு சாரார் சுஜூது செய்யவில்லை, ஆனால் சுஜூது செய்யலையே நம்ம என்று கவலைப்பட்டார்கள். மூன்றாவது சாரார். நாலாவது ஒரு குழு சுஜூது செய்யவும் இல்லை, செய்யவில்லை என்பதை பற்றி கவலைப்படவும் இல்லை. இப்படி 4 வகையாக அந்த ரூஹுகள் ஆலமுல் அர்வாஹிலே பிரிந்து நின்றன. இந்த உலகத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன உடனேயே சுஜூது செய்தவர்கள். இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது முஸ்லிமாகவே பிறந்து மரணிக்கின்ற பொழுதும் முஸ்லிமாகவே மரணிப்பார்கள். தாமதித்து சுஜூது செய்தார்களே, அவர்கள் பிறக்கின்ற பொழுது வேறு மதத்திலே பிறப்பார்கள், ஆனால் மறைகின்ற பொழுது அல்லாஹ் ஒருவனை ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக மரணிப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக மரணிப்பார்கள். மூன்றாவது சாரார், அவர்கள் சுஜூது செய்யவும் இல்லை, ஆனால் கவலைப்பட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது முஸ்லிமாக பிறப்பார்கள், மறைகின்ற பொழுது இஸ்லாத்தில் இல்லாமல் ஈமானை இழந்தவர்களாக மரணிப்பார்கள். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நான்காவது சாரார் சுஜூது செய்யவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு பிறப்பு வளர்ப்பில் இருப்பார்கள், மறைகின்ற பொழுதும் அதே நிலையிலே மரணிச்சு விடுவார்கள். அதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் இப்ப நம்ம மூன்றாவது சாரார், இப்ப நாம் அதை யோசிக்கணும். நாம பிறக்கின்ற பொழுது தாய் தகப்பன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த என்ற ஒரே காரணத்திற்காக முஸ்லிமாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். இதுவே இஸ்லாம் அல்லாத ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தால் ஏதாவது ஒரு கோயில் அல்லது ஒரு சர்ச், ஒரு பன்சலை ஏதோ ஒன்றில் இருந்திருப்போம். அப்ப நம்மை பெற்ற தாய் தகப்பன் இஸ்லாமியர்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் பெற்றதன் பின்னர் எம்மை வளர்த்த வளர்ப்பிலே அவர்கள் எங்களை இஸ்லாமிய குழந்தையாக பெயர் சூட்டி அதில் வளர்த்த காரணத்தினால் பிறப்பால் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி, வேதத்தை பற்றி, நாயகத்தை பற்றி, மறுமையை பற்றி அறிந்து எந்த அளவு இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்பது இரண்டாம் விஷயம். அதில் நம்ம என்ன பரிபூர்ணம் இல்லை. பிறப்பால் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் பிறக்கின்ற பொழுது நாங்கள் முஸ்லிமாக இருந்தால் அங்க நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? இறைவனுக்கு சுஜூது செய்த ரூஹுகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கிறான், அவனுடைய செயல்பாடுகளினால் சில வேளை அவன் மாலையில் காபிராகி விடுகிறான். மாலையில் முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவன் அவனுடைய செயல்பாடுகளில் வரம்பு மீறி அதிகாலை ஆகின்ற பொழுது அவன் காபிராகி விடுகிறான். குடிபோதையிலேயே மரணித்தவர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, நாயகத்துக்கு மாற்றமான நிலையிலேயே மரணித்தவர்களை பார்க்கவில்லையா?
மரணம் என்பது சொல்லிவிட்டு வருகின்ற ஒன்று அல்ல, அது திடீரென்றும் வரக்கூடியது. அப்படி மரணிக்கின்ற பொழுது பிறப்பால் முஸ்லிமாக இருந்தாலும் அவனுடைய மறைவு, அவன் இஸ்லாத்தில் இருந்தானா ஈமானோடு இருந்தானா என்பது கேள்விக்குரிய. அதனால் தான் நபிமார்கள் கேட்ட துஆக்கள் வரிசையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு துஆவை கற்றுத் தருகின்றான். தவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வாயாக. வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்து விடுவாயாக. முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். முஸ்லிம் அந்த இன அடையாளம் அல்ல, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மகனாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனையாக கேட்க வேண்டும். ஆக நாங்கள் ரூஹுகள் என்கின்ற விஷயத்திலே அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் கரத்தினால் தடவ ரூஹுகள் எல்லாம் வெளியானது. அதில் 4 வகையாக அன்றே அவைகள் பிரிந்தன. இந்த உலகத்திலும் அந்த பிரிவு இருக்கத்தான் செய்யும். ஆக மனிதனுக்கு ரூஹ் என்பது இடையில் பிறந்த ஒன்று அல்ல, அது ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வில் நின்று பிறப்பிக்கப்பட்டது. மனிதனில் பல விடயங்கள் இருப்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். அதில் ரூஹ் என்பதும் நஃப்ஸ் என்பதும் 2 அம்சங்கள். இதில் ரூஹ் என்பது ஒரு பொழுதும் மரணிப்பதில்லை, அது நம்மை விட்டு பிரிந்து செல்லும். ஆனால் நஃப்ஸ் மரணிக்கும். நஃப்ஸ் என்பது மரணிக்கும். ரூஹ் என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவார்கள்? ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு பறவை போல அது இருக்கிறது. நாங்கள் உறங்குகின்ற பொழுது அது சற்று சுதந்திரம் அடைகிறது. அல்லாஹு தஆலா கூட என்ன சொல்லுகிறான்? குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு மனிதர்களும் உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது, உறங்குகின்ற பொழுது அந்த அடியானை நாங்கள் மரணிக்க செய்து விடுகிறோம். தூக்கம் என்பது சிறு மௌத்துன்னு சொல்லுவார்கள் அல்லவா நம்முடைய பழையவர்கள். உறக்கம் என்பது மரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். யாருடைய இரணம் ஆயுள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உயிர்கள் அவர்கள் எழும்புகின்ற பொழுது அல்லது அவர்களை யாராவது தட்டி எழுப்புகின்ற பொழுது மீண்டும் இணைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் உறங்குகின்ற பொழுது அவன் மரணித்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவன் மீண்டும் அவனாக எழுந்து விட்டால் அல்லது யாராவது அவனை எழுப்பி விட்டால் அவனுடைய அந்த உயிர் அவன் உடலோடு சேர்க்கப்படுகிறது. இதனால் தான் பெரியார்கள், ஞானிகள், தக்வா உடையவர்கள் உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் மரணத்துக்கு தயாரானவர்களாகவே உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள். சூஃபியாக்கள், ஞானிகள், இறைநேசர்கள் சொல்கிறார்கள், உறக்கத்துக்கு சென்று விட்டால் நான் இப்ப மௌத்தாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேனா, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுமா. அதனால் உறக்கத்துக்காக விரிக்கின்ற தன்னுடைய விரிப்பில் இருந்து அவர்கள் உலு செய்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இஸ்திக்ஃபார் செய்து, இறைவா ஒருவேளை நான் அந்த உறக்கத்தில் எழும்பாமல் விட்டு விட்டால், என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விட்டால், கைப்பற்றுகின்ற உயிர் மீண்டும் நான் எழும்ப நினைத்தாலோ அல்லது யாராவது என்னை எழுப்பினாலோ அந்த உயிர் என்னை வந்து சேரவில்லை என்றால் என்னை உறக்கம் வருவதற்கு முன்னரே உன்னால் மன்னிக்கப்பட்ட அடியானாக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்வார்கள். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அவர்களை ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது அவர்களுடைய உடலில் சாட்டையால் அடிக்கப்பட்ட தழும்புகள் இருந்திருக்கின்றன. மகனிடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் சஹாபாக்கள், உமர் நாயகம் அவர்கள் ஊருக்கே பெரிய சண்டியனாக யாரும் நெருங்க முடியாத ஒருவர், அப்படிப்பட்ட உமர் நாயகத்துடைய உடலில் சாட்டையின் தழும்புகள் இருக்கின்றன ஏன் என்று கேட்டிருக்கிறார்கள். மகன் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய தந்தை ஆட்சி பொறுப்பை பாரமெடுத்த நாள் முதல் ஒவ்வொரு இரவிலும்
உறக்கத்துக்கு செல்லுவதற்கு முன்னர், இறைவா இந்த உமருடைய ஆட்சியிலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைய நாள் ஏதாவது எனக்கு தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நீ என்னை தண்டித்து விடாதே, நானே எனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய சாட்டையினால் தன்னை தானே அடித்துக் கொள்வார்களாம் சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி நாம நம்மளுக்கு தண்டனை கொடுத்து போட்டு தூங்குறதா இருந்தா சாட்டை காணுமா? இருக்கிற சாட்டை காணாது. நாம நம்மோட பாவத்தை நினைச்சு நம்மளை நாமளே கண்டிப்பதாக இருந்தால் சாட்டை காணுமா? காணாது. அபுல் லுபாப் என்று அபு லுபாப் என்ற ஒரு சஹாபி, ஒருவேளை இந்த பேரில் மாற்றங்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு நபித்தோழர் மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய மனம் அழுத்தமாகிறது. எனக்கு பாவங்கள் இருக்கின்றன, என்னை அல்லாஹ் மன்னித்திருப்பானா என்று அவருக்கு கவலை ஏற்பட்டு விடுகிறது. தேம்பி தேம்பி அழுகிறார். இறுதியாக அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த நபித்தோழர், அந்த சஹாபி, மஸ்ஜிது நபவியிலே ஒரு தூண் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாய்ந்திருந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு தூண் இருக்கிறது மஸ்ஜிது நபவியிலே. அந்த தூணுக்கு பக்கத்திலே இன்னொரு தூண் இருக்கிறது. அந்த தூணிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சஹாபி தன்னுடைய உடலை சேர்த்து வைத்து தானே ஒரு கயிறை கொண்டு வந்து அந்த தூணிலே வரிந்து தன்னைத்தானே கட்டுகிறார். கட்டிவிட்டு கதறி அழுகிறார். அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார். கதறி அழுகிறார். தன்னைத்தானே கட்டி வைத்து அழுகிறார். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹ்யை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் ஒருவர் மஸ்ஜிது நபவிக்குள்ளே தன்னைத்தானே கட்டிக்கொண்டு அவரே வேதனைப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடி கதறி அழுகிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கின்ற சுப செய்தியை அவருக்கு சொல்லி அவரை கலட்டி விடுங்கள் நாயகமே என்று வஹி இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கிறார்கள். சஹாபி அப்படியே இருக்கிறார். எப்படிப்பட்ட மனம் அவர்கள்! உறக்கத்துக்கு செல்ல முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தன்னைத்தானே அல்லாஹ்விடத்திலே தண்டனையிலிருந்து மீட்டுக் கொள்ள இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றால், அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒரு அழகான பொன்மொழி, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. நாளை மறுமையில் அல்லாஹ் மலக்குகள் முன்னிலையில் அந்த பெரும் திரளிலே நிறுத்தி வைத்து உன்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நீ ஒரு இடத்துல இரு, உன்னை நீயே விசாரணை செய்து கொள். நாளை மறுமையில நீ தொழுதியா, நோம்பு பிடிச்சியா, தர்மம் கொடுத்தியா, ஹஜ்ஜி செஞ்சியா, ஸகாத் செஞ்சியா, பாவங்களை விட்டு மீண்டு நடந்தியா என்று அந்த விசாரணை வருவதற்கு முன்னர் நம்மை நாமே ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நம்மை நாமே சுய விசாரணை ஒவ்வொரு இரவிலும் செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடாமல் எங்களுக்கு உறக்கம் வராது. அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் உறக்கம் வராது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து விட்டோம் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிற வரை எங்களுக்கு உறக்கம் வராது. நபிமார்கள் ஒரு சின்ன எண்ணத்தில் ஏற்படுகின்ற காரியத்திற்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது பல நூறு வருடங்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஜ்தாவிலே விழுந்து அழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி அழப்போனால் நாமெல்லாம் எவ்வளவு காலம் அழுதால் அதில் முயற்சியாக முடியும். ஆகவே மனிதனுடைய உடலில் ரூஹ் மரணிப்பதில்லை, நப்ஸ் மரணிக்கும். அந்த ரூஹ் எங்களுக்குள்ளே ஒரு கூண்டுக்குள் ஒரு பறவை சிறைப்பட்டிருப்பது போல இருக்கிறது. நாங்கள் உறங்குகின்ற பொழுது அது சுதந்திரம் அடைந்து எல்லா இடத்துக்கும் செல்கிறது. எனவே எங்களுடைய உடல் ஒரு சிறை கூண்டாக எங்களுடைய ரூஹுக்கு இருக்கிறது. எங்களுடைய கூண்டுக்குள் இருக்கின்ற பறவைக்கு ஒன்று
நாங்கள் சுதந்திரமாக அதை திறந்து விட வேண்டும், அது சென்று விட வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டைமுக்கு அதுக்குரிய உணவை கொடுக்க வேண்டும், அதற்கு தண்ணீர் வைக்க வேண்டும், அதற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒத்துக்கொள்ளாத உணவை கொடுத்தால், ஒருவேளை அது இறந்து விட்டால் பாவியாகி விடுவோம் அல்லவா? உரிய நேரத்துக்கு உணவு கொடுக்க தவறினால் பாவியாகி விடுவோம் அல்லவா? அந்த ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்ன என்பதையாவது நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அதனால்தான் அவுலியாக்கள், இமாம்கள், நபிமார்கள், சூஃபிகள், சித்தீகீன்கள் என்ற பெரியார்கள், இப்படியான இஸ்லாம் வரையறுத்திருக்கின்ற உத்தமர்களாய் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய ரூஹுகளுடைய தன்மையை உணர்ந்து அதற்காக திக்ருகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ரூஹினுடைய புனிதம் கெட்டு போகின்ற விடயத்தில் நஃப்ஸுக்கு பங்களிப்பு இருக்கிறது. ரூஹு கெட்டு போகாது, வேதனைப்படும். அதனுடைய கவனிப்பில், அதனுடைய பங்கில் நஃப்ஸுக்கும் பங்கு இருக்கிறது. சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு வீட்டில் பெண் சரியாக இருந்தால் அந்த வீடும், அந்த வீட்டினுடைய சூழலும், அந்த கணவனும், அங்கிருக்கின்ற பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலதான் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே நஃப்ஸ் என்பது ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு நிகரானது. நீங்கள் குர்ஆனிலே உலமாக்களிடம் கேளுங்கள், குர்ஆனில் அல்லது ஹதீஸில் எந்த இடத்திலும் பாருங்கள், நஃப்ஸ் என்கின்ற வார்த்தையை ஒரு பெண்ணாகத்தான் குர்ஆனிலே பாவிக்கப்படும். பெண் பால் சொல்லாகத்தான் பாவிக்கப்படும். நஃப்ஸ், நஃப்ஸ் என்கிற வார்த்தையை ஒரு பெண் பால் சொல்லாகத்தான் அல்லாஹ்வும் பாவித்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பாவித்திருக்கிறார்கள். ஆனால் நஃப்ஸ் என்கின்ற அந்த அரபு சொல் மொழி அறிவில் ஒரு ஆண் பால் சொல். ஆனால் அதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு பெண் பால் சொல்லாகவே பாவிக்கப்படும். அதை பெண்ணுக்கு ஒப்பிட்டே பாவிக்கப்படும். சரி, கவிஞர்களை பாருங்கள், அவர்களுக்கு ஆணாக கற்பனை பண்ணினால் கவிதையின் அழகு வராது. அதனால எதை பார்த்தாலும் ஒரு பொருளை அவர்கள் ரசிக்க வேண்டும் என்றிருந்தால் கவிஞர்கள் கூட அதை பெண்ணாக வர்ணித்து விடுவார்கள். சந்திரனை பார்த்து வர்ணித்த கவிஞர்கள் சந்திரனை எப்பயாவது ஆணாக வர்ணித்திருக்கிறார்களா? இல்லை, பெண்ணாகத்தான் வர்ணிப்பார்கள். இந்தியா சந்திராயன் என்கின்ற ஒரு விண்கலத்தை அனுப்புற வரைக்கும் பெண்கள் சந்திரனை போல் என்று பெண்களையும் வர்ணித்தார்கள். அங்க போய் பார்த்ததுக்கு பிறகுதான் வழங்குது சந்திரன்ல உள்ள பள்ளமும் படுகொலியும் சுபஹானல்லாஹ், இடி உளுந்த பள்ளம் எல்லாம் சந்திரன் இருக்குது. அதுக்கப்புறம் பொம்பளைகளுக்கு மதிப்பில்லை, சந்திரனுக்கு மதிப்பில்லாம போயிட்டு பேர். இங்கிருந்து பார்க்க சந்திரன் வடிவ வெள்ளியா, பௌர்ணமி அழகா, பால்நிலா, வெண்ணிலாண்டெல்லாம் வர்ணிச்சுட்டு இருந்த இல்லையா? ஆனா இந்தியாவோட விண்கலம் போனதுக்கு பிறகு அந்த மரியாதையும் கட்டு போயிட்டு. அப்ப கவிஞர்கள் கூட ஒன்றை கற்பனை பண்ணுகின்ற பொழுது ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணி அதை வர்ணித்து கவிதைகள் பாடுகின்ற வழக்கம் இருக்கிறது. பரவாயில்ல, நஃப்ஸ் அல்லாஹ் தஆலா பெண்ணாக கற்பனை செய்திருக்கிறான். நஃப்ஸை அல்லாஹ் தஆலா ஒரு பெண்பால் சொல்லாக வர்ணித்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண் சாலிஹானவளாக இருந்தால் அந்த கணவனில் மாற்றம் ஏற்படும், அந்த குழந்தைகளின் வளர்ப்பிலே நல்ல வளர்ப்பு ஏற்படும், அந்த வீட்டிலே பரக்கத் இருக்கும். இல்லையா, ஒரு பெண் சாலிஹான பெண் இல்லாட்டி பேச்சு வழக்குல சொல்லுவார்களே, சனியன பெனியனுக்கு தூக்கி போட்ட மாதிரி அது ஒரு முசீபத்தாகவே இருக்கும். ஒரு வீட்டுக்குள் ஒரு பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது காசிக்காகவும் முடிப்பீங்க, அழகுக்காக முடிப்பீங்க, குலப்பெருமைக்காக முடிப்பீங்க, மார்க்க பெற்றுக்காகவும் முடிப்பீங்க. இந்த நாளில அழகுக்காகவோ காசி சீதனத்துக்காகவோ குலப்பெருமைக்காகவோ முடிக்கிறத விட அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை நீ அவதானித்துக் கொள். மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து நீ திருமணம் முடித்துக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில்
எல்லாமே உனக்கு ஆபத்தானது. ஆனால் நீ முடிக்கின்ற பெண் அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான பெண்ணாக இருப்பாள் என்றால் உன் வாழ்வு வளமாகிவிடும். இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது. தலைப்பு அது இல்லை. ஒரு வீட்டுக்குள் ஒரு பெண் நன்றாக இருந்தால் எப்படி அந்த வீடு மங்களகரமாக இருக்குமோ அதுபோல ஒரு மனித உடலுக்குள்ளே இருக்கின்ற நஃப்ஸ் நல்லதாக இருந்தால் அந்த வீடு நல்லதாக இருக்கும், அந்த உடல் நல்லதாக இருக்கும், அங்கிருக்கின்ற ரூஹ் தன்னுடைய புனிதத்தை இழக்காமல் இருக்கும். நீங்க சரியா இருந்தா, நாம சரியா இருந்தா பறவையை கூட்டுல போட்டு வளர்க்கணும் என்ற அவசியம் இல்லை. நம்மோட உபசரிப்புகள் சரியாக இருந்தால் நீங்கள் புறாவை வளர்த்து பாருங்க, என்ன செய்யும்? உங்களை விட்டு வேறு எங்கும் போகாது. மேய்ச்சலுக்கு போனால் கூட உரிய நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துவிடும், உங்கள் தோளில் வந்து நிற்கும். பறவைகள் அப்படி பழகிவிடும். நீங்கள் கூட்டில் வளர்த்தாலும் உங்களுடைய பராமரிப்பு சரியாக இருக்கும் என்றால் அந்த பறவைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டாது. அதுபோலதான் எந்த கூட்டுக்குள்ளே, உடல் என்கின்ற கூட்டுக்குள்ளே இருக்கின்ற ரூஹுக்கு நம்முடைய நஃப்ஸ் சரியான முறையிலே நடக்கும் என்றிருந்தால், நாம் சரியாக நடப்போம் என்றிருந்தால் நம்முடைய ரூஹ் என்ன செய்யாது? ஒரு காலத்திலும் அதனுடைய புனிதம் கெட்டு போகாது, வேதனை அடையாது, நம்மை விட்டு பிழையான ஒரு முடிவுக்கு அதனுடைய பராமரித்ததாக நம்மின் மீது குற்றங்களும் சுமத்தப்பட மாட்டாது. எனவே இந்த உடலுக்குள் சிறை கைதியாக இருக்கின்ற ரூஹுக்கு நாங்கள் சரியான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது மரணமற்றது. நஃப்ஸை நாங்கள் அடக்க வேண்டும். ஏனென்றால் நஃப்ஸ் என்பது நிச்சயமாக கெடுதியான விடயங்களைத்தான் அதிகமாக எங்களை தூண்டிக் கொண்டிருக்கும். நஃப்ஸ் என்ன செய்யும்? கெடுதியைத்தான் கூடுதலா தூண்டும். அதிலிருந்து அதை மாற்றி அதை அமைதி பெற்ற ஒரு நஃப்ஸாக முத்துமையின்னாவாக மாற்றி அதை பரிபக்குவப்படுத்தாத வரை அல்லாஹ்வுடைய சந்நிதிக்கு கிட்டவும் நாம நெருங்க முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்கள் இதயங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் தான் அமைதி அடையும். யா அய்யத்துகன் நஸ்ஸுல் முத்மஇன்னா, முத்மஇன்னா என்கிற அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வா என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அப்ப நஃப்ஸ் அமைதி பெற்ற ஆத்மாவாக மாறாத வரை அல்லாஹ்வுடைய சந்நிதிக்கு நெருங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. எனவே எங்கள் உடலை வெறும் உடலாக நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக இந்த உடல் என்பது ஒரு கூடு, அதற்குள்ளே ரூஹ் என்கின்ற ஒரு புனிதமான ஒன்று சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வனஃபஹ மிர் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹில் நின்று அல்லாஹ் மனிதனுக்கு ரூஹை ஊதி இருக்கிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, உங்களுக்கு நான் என்னில் நின்று ரூஹை ஊதி وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, மனிதனுக்கு கேள்வியும் பார்வையும் இதயத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், உங்களுக்குள்ள இருக்கிற ரூஹ் ஊதப்பட்டு இவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்கள் கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் மிக குறைவாகவே அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக இன்றைய உபதேசத்திலே மனிதனுடைய உடலுக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ரூஹ் என்பது மரணம் அற்றது, நஃப்ஸ் என்பது மரணிக்க கூடியது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் ரூஹ் மரணிப்பதில்லை. ரூஹ் என்பது மனிதனிலே சுமத்தாட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மிக பெரும் அமானிதம். அந்த அமானிதத்துக்கு கேடு செய்து துரோகம் செய்து பாவியாக நாங்கள் ஆகிவிடாமல் அந்த ரூஹின் புனிதத்தை பேணுவதற்காக முடியுமான வரைக்கும் ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து தொழுகைகளை நிலைநாட்டி நோன்புகளை நோற்று இரவு வணக்கங்களை நிறைவேற்றி குர்ஆனை ஓதி இஅ்திகாஃப் இருந்து சதகாக்களை கொடுத்து தான தர்மங்களை செய்து
திக்ரு ஸலவாத்துக்களை ஓதுவதன் மூலமாக சரியான உணவை அந்த ரூஹுக்கு நாம் கொடுத்து நஃப்ஸையும் அடக்கி, அந்த நஃப்ஸு கெட்டுவிட்டால் ரூஹுடைய புனிதம் வேதனைப்பட்டுவிடும். அப்படியான ஆபத்திலிருந்து சீரான சாலிஹான நல்லபடியாக ஈடேற்றமான முறையில் எங்கள் ரூஹ் எங்களை விட்டு பிரிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.